வணக்கம். தமிழ் சினிமால ஒரு உச்ச நட்சத்திரமா இருந்த விஜய் இப்போ அரசியல்ல ஒரு புது ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட தமிழக வெற்றிக் கழகம் கட்சியோட முதல் தேர்தல் அறிக்கை இப்ப வெளியாயிருக்கு. இதுவும் மத்த கட்சிகள் மாதிரி வெறும் வாக்குறுதிகளோட பட்டியலா இல்ல தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு புது மாற்றத்துக்கு தொடக்கமா? சரி வாங்க, அந்த அறிக்கையில அப்படி என்னதான் இருக்குன்னு நாம ஒண்ணா பார்க்கலாம். தவேக கட்சியோட அஸ்திவாரமே இந்த ஒரு திருக்குறள் தானா? பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும். அதாவது பிறப்பால எல்லாரும் சமம்ங்கிற இந்த 2000 வருஷ தமிழ் நெறியத்தான் தன்னோட ஆட்சியோட தத்துவமா விஜய் முன்னிறுத்துறாரு. இது வெறும் ஒரு மேற்கோள் மட்டும் இல்ல, அவங்க கட்சியோட கொள்கைகளுக்கான தொடக்க புள்ளியே இதுதான்னு சொல்றாங்க. சரி, இந்த பிறப்புக்குங்கிற தத்துவத்தை எப்படி ஆட்சிக்கு கொண்டு வர போறாங்க? அதுக்கு வழிகாட்டியா 3 முக்கியமான திருக்குறள் கருத்துக்களை விஜய் முன்வைக்கிறாரு. இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. பாருங்க, இந்த 3 வார்த்தைக்கும் விஜய் கொடுக்கிற விளக்கம் ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒண்ணு. அறம்னா வெறும் தர்மம் இல்ல, அது ஒரு அரசாங்கத்தோட நேர்மை. பொருள்னா வெறும் பணம் இல்ல, அது கல்வி, விவசாயம் மூலமா வர்ற நாட்டோட வளம். இன்பம்னா நேர்மையான உழைப்பால கிடைக்கிற உண்மையான சந்தோஷம். இந்த 3 ஒன்னா சேர்ந்ததுதான் ஒரு நல்ல நிர்வாகம்னு அவங்க பார்வை இருக்கு. தன்னோட தத்துவத்தை சொன்னதுக்கு அப்புறம் விஜய் நேரா இப்ப இருக்கிற அரசியல் களத்துக்கு வராரு. இப்ப இருக்கிற கட்சிகள் என்ன தப்பு பண்றாங்கன்னு சொல்லி அவங்களோட தேர்தல் அறிக்கைகளை ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாரு. இதுதான் அவரோட மெயின் கம்ப்ளைண்ட். 2 பெரிய கட்சிகளோட தேர்தல் அறிக்கையும் பார்க்க ஒண்ணு போலதான் இருக்குன்னு சொல்றாரு. ஒருத்தர் ஃப்ரிட்ஜ் தரேன்னு சொன்னா இன்னொருத்தர் அதுக்கு டோக்கன் தரேங்கிறாராம். பார்த்தா எல்லா வாக்குறுதியும் காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கு. இதெல்லாம் எப்படி நிறைவேற்றுவாங்கன்னு கேள்வி கேட்கிறாரு. அப்போ இவங்களோட அறிக்கை எப்படி வேற மாதிரி இருக்கும்? அது வெறும் வெற்று வாக்குறுதி இல்ல, இது ஒரு நேர்மையான உத்தரவாதம்னு சொல்றாரு. அதாவது எங்களால என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் சொல்லியிருக்கோன்னு ஒரு வித்தியாசத்தை காட்டுறாரு. சரி, அந்த நேர்மையான உத்தரவாதத்துல அப்படி என்னதான் இருக்கு? முதல்ல சமூக நலன், குறிப்பா பெண்களுக்கான திட்டங்களை பார்க்கலாம். அவங்களோட முக்கியமான வாக்குறுதிகள்ல இது ஒண்ணு, வெற்றி மகளிர் திட்டம்னு பேரு. இது மூலமா 60 வயசுக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் மாசம் 2500 ரூபாய் நேரடியா பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வீட்டுச் செலவு குறைக்கிறதுக்காக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர் இலவசமா கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு முக்கியமான வாக்குறுதி. ஹெல்த் செக்டர்ல ஒரு பிரம்மாண்டமான வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 25 லட்சம் ரூபாய் மதிப்புக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ். இது சாதாரண சிகிச்சைக்கு மட்டும் இல்ல, கேன்சர், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மாதிரி பெரிய செலவுகளுக்கும் இது கவர் ஆகுங்கிறதா இங்க முக்கியமான பாயிண்ட். இந்த வாக்குறுதிகள் இதோட முடியல, இன்னும் நிறைய இருக்கு. பாருங்க, கல்யாணத்துக்கு தங்கம், குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து நிக்காம இருக்க அம்மாங்களுக்கு பணம், அப்புறம் மகளிர் சுயோதவி குழுக்களுக்கு வட்டி இல்லாத கடன், பென்ஷன் தொகையை ஏத்துறது, 200 யூனிட் இலவச கரண்ட்னு ஒரு பெரிய சோஷியல் சேஃப்டி நெட்டையே உருவாக்குற மாதிரி பிளான் வச்சிருக்காங்க. ஓகே, சமூக நலத்திட்டங்களுக்கு அப்புறம் இப்போ எக்கானமி பக்கம் வருவோம். இங்க முக்கியமா இளைஞர்கள், கல்வி, விவசாயம், இந்த 3க்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. வேலைவாய்ப்பு அலுவலகத்துல பதிவு பண்ணிட்டு சும்மா இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட். டிகிரி முடிச்சவங்களுக்கு மாசம் 4000 ரூபாயும் மத்தவங்களுக்கு 2500 ரூபாயும் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய வாக்குறுதி. மக்கள் சேவை நண்பன்னு ஒரு திட்டம். இது மூலமா அடுத்த 5 வருஷத்துல 5 லட்சம், ஆமா 5 லட்சம் இளைஞர்களுக்கு அரசாங்க வேலை கொடுப்போம்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் ஆபீஸ்ல காலியிடமே இருக்கக்கூடாதுங்கிறது தான் இவங்களோட இலக்கு. விவசாயிகளுக்கு என்ன பண்றாங்கன்னு பார்த்தா ரொம்ப தெளிவான ஆதரவு அறிவிச்சிருக்காங்க. நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை 3500 ரூபாய், கரும்புக்கு 4500 ரூபாய். அது மட்டும் இல்லாம 5 ஏக்கருக்கு கம்மியா வச்சிருக்கிற விவசாயிகளோட பயிர்க்கடன் ஃபுல்லா தள்ளுபடி, அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 50% தள்ளுபடியாம். இப்போ இருக்கிற தேவைகளை மட்டும் பார்க்காம ஃபியூச்சர் தமிழ்நாட்டை பத்தியும் இந்த அறிக்கையில பேசிருக்காங்க. காமராஜர் பேர்ல ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ், அடமானம் இல்லாம எஜுகேஷன் லோனு, அதோட முக்கியமா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐக்குன்னு தனியா ஒரு மினிஸ்ட்ரி, யூனிவர்சிட்டி, ஏன் ஒரு சிட்டியே உருவாக்க போறோம்னு சொல்றதெல்லாம் ரொம்ப புதுமையான முன்னெடுப்புகள். சரி, இவ்ளோ வாக்குறுதிகளையும் எப்படி கரெக்டா மக்கள் கிட்ட கொண்டு சேர்ப்பாங்க? அதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர போறாங்க? வாங்க, நல்லாட்சி பத்தின வாக்குறுதிகளை பார்க்கலாம். இது ஒரு புரட்சிகரமான திட்டம்னே சொல்லலாம். இனிமே பர்த் சர்டிபிகேட்ல இருந்து பட்டா வரைக்கும் எந்த ஒரு அரசு சேவைக்கும் நீங்க அலைய வேண்டாம், அந்த சேவை உங்க வீட்டுக்கே வரும்னு சொல்றாங்க. அதுவும் சும்மா இல்ல, குறிப்பிட்ட டைம்குள்ள அந்த சேவை கொடுக்கப்படும்னு சட்டப்பூர்வமா உத்தரவாதமும் தராங்களாம். நல்லாட்சிக்கு 2 முக்கியமான விஷயங்களை சொல்றாங்க. ஒன்னு லஞ்சமே இல்லாத ஒரு நிர்வாகம், இன்னொன்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது, மாவட்ட பட்ஜெட்ல 10% எந்த திட்டத்துக்கு செலவு பண்ணணும்னு மக்களே ஓட்டு போட்டு முடிவு பண்ணுவாங்களாம். இது அதிகாரத்தை மக்கள் கிட்ட கொடுக்கறதுல ஒரு பெரிய ஸ்டெப். இந்த அறிக்கையோட கடைசியில விஜய் அரசியல் வாக்குறுதியெல்லாம் தாண்டி மக்கள்கிட்ட ரொம்ப பர்சனலா ஒரு கோரிக்கை வைக்கிறாரு.
இது ஒரு அரசியல் தலைவரோட பேச்சு மாதிரி இல்ல, ஒரு தனிப்பட்ட உத்தரவாதம் மாதிரி இருக்கு. இந்த விஜய நீங்க 100% நம்பலாம், நான் உங்களை ஏமாத்த மாட்டேன்னு ரொம்ப நேரடியா வாக்காளர்கள் கிட்ட பேசுறாரு. சரி, மக்கள்கிட்ட இந்த உத்தரவாதத்தை கொடுத்த விஜய் பதிலுக்கு அவங்க கிட்ட இருந்தும் சில விஷயங்களை கேட்கறாரு. அது என்னன்னு பாப்போமா? அவரோட கோரிக்கைகள் ரொம்ப சிம்பிளா ஒரு பர்சனல் டச்சோட இருக்கு. விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்றாரு, அவங்க வேட்பாளர்களை உங்க வீட்ல ஒருத்தரா நினைச்சுக்க சொல்றாரு. முக்கியமா பெண்கள் தங்களோட ஆதரவை காட்ட வீட்டு வாசல்ல விசில் சின்னத்தை கோலமா போட சொன்னது நிறைய பேரை கவனிக்க வச்சிருக்கு. அப்போ திருக்குறளை அஸ்திவாரமா வச்சு இவ்ளோ நலத்திட்டங்களையும் நல்லாட்சி உத்தரவாதங்களையும் கொடுத்து களமிறங்கியிருக்கு விஜயோட தமிழக வெற்றிக் கழகம். வெற்று வாக்குறுதிகளுக்கு பதிலா நேர்மையான உத்தரவாதம்னு அவங்க சொல்ற அந்த வார்த்தைகள் தமிழ்நாட்டு அரசியலோட போக்க மாத்தி அமைக்குமா? பொறுத்திருந்தா பார்க்கணும்.